மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழ். இங்கே தமிழில் செய்யுள் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செய்யுள் பகுதியில் பாடத்தலைப்பாக நமக்கு மூதுரை அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூதுரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூதுரை இயற்றிய ஆசிரியர் யாரென்றால் ஔவையார். இந்த மூதுரை இயற்றிய ஆசிரியர் ஔவையார். இவருடைய காலமாக 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்றது. இவர் ஒரு முற்கால புலவர். இந்த பாடல் ஆசிரியராகிய ஔவையார் என்பவர் ஒரு முற்கால புலவர். இந்த ஔவையார் முற்கால புலவர். இவர் நீதி கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய நூல்களை இயற்றியுள்ளார். இவர் பாடல்கள் எல்லாம் எளிமையான நடையில் மக்களுக்கு வேண்டிய நல்ல அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய நூல்களைத்தான் இவர் இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய நூல்களாக 4 நூல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 நூல்களில் ஒன்றுதான் மூதுரை. அந்த மூதுரையைத்தான் நமது பாடப்பகுதியில் 41 பாடல்களில் ஒரு பாடலாக தனித்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது மூதுரையினுடைய விளக்கம், அந்த பாடலினுடைய விளக்கம், ஆசிரியர் குறிப்பு இவற்றையெல்லாம் பின்வருவனவற்றில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆசிரியர் குறிப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பெயர் ஔவையார், காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் 4 நூல்கள். அவை மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி என 4 நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இந்நூல்களெல்லாம் நீதி நூலாக அமைந்துள்ளன. இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை என 4 நூல்களை இவர் இயற்றியுள்ளார். நமக்கு பாடப்பகுதியில் இப்போ கொடுக்கப்பட்டது மூதுரை என்ற நூலிலிருந்து ஒரு பாடல் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. திரும்ப ஒரு தரம் வாசிக்கிறேம்மா. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஆற்றிலிருந்து பிரிந்து ஓடுகின்ற ஓடையில் மடைத்தலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடையில் சிறு சிறு மீன்களெல்லாம் துள்ளி ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் பிடிக்காது பெரிய மீன் வரும் அளவிற்கு கரையினில் கொக்கு காத்திருக்கும். அதைப்போல அறிவுடைய சான்றோர்கள் தனக்கு என்ன நல்ல வாய்ப்பு எப்போ அமையுமோ அதுவரை அவர்கள் அமைதியாக காத்திருப்பார்கள். அவர்கள் அறிவுடைய சான்றோர்கள் எப்போ எது நமக்கு தேவை, எப்படி அமைதியாக இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் என்பதை ஆராய்ந்தறிந்து பிறகுதான் காரியத்தை சாதித்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்கள் அறிவற்றவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. அறிவற்றவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்படின்றதுக்காக இந்த பாடல் மூலமாக இந்த ஆசிரியர் அருமையாக விளக்கியுள்ளார். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கொக்கானது தனக்கு இரையான பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள்.
அவர்களை அறிவில்லாதவர்கள் என எண்ணி அவர்களை மிஞ்சிவிட முடியும் என்று தவறான கருத்துக்கு நாம் செல்லக்கூடாது என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக அருமையாக விளக்குகின்றார். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதமும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. எவ்வளோ அருமையாக இந்த பாடல் 4 வரி பாடல் மூலமாக கருத்தை எடுத்துரைக்கின்றார். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை எவ்வளோ அருமையாக காத்திருக்கின்றது அந்த கொக்கு. அதைப்போல சான்றோர்களும் தனக்கு காலம் வரும் வரை அமைதியாக அடங்கியிருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர்கள் என்று நாம் எண்ணி எளிதில் வெல்ல முடியாது. சான்றோர்கள் தமக்குரிய காலம் வரும் வரை அமைதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் அறிவற்றவர்கள் என்று எளிதிலே எண்ணிவிடக்கூடாது. நம்மைப்போல் தன்னைப்போல் பிறருக்கும் திறமை இருக்கும், அதை நாம் உணர வேண்டும். பிறருடைய திறமையை நாம் தவறாக கணக்கிடக்கூடாது என்பதை இந்த பாடல் மூலமாக எளிமையான நடையில் எளிய சொற்களால் விளக்கம் தந்துள்ளார் இந்த பாடல் ஆசிரியர். பொதுவாக முதியவர்களின் அறிவுரைகளே சிறந்தது என்று சான்றோர்கள் சொல்வார்கள். சான்றோர்களும் முதியவர்கள் போன்ற அறிவுரையைத்தான் கொடுப்பார்கள். இந்த முதுமையான அறிவுரைகளை கொண்டதுதான் இந்த மூதுரை என்ற நூல். இந்த மூதுரை என்ற இந்த நூலுக்கு வாக்குண்டாம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த நூலில் நீதி கருத்துக்களை எளிமையான முறையில் கூறப்பட்டுள்ளதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த மூதுரை என்ற நூலுக்கு வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பொதுவாக 40 பாடல்களை கொண்டு வாக்குண்டாம் என்ற ஒரு பாடலையும் சேர்த்து 41 பாடலாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றியுள்ள இந்த 4 நூல்களில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இந்த 2 நூல்களில் உள்ள பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிகளாக வரும். இந்த நல்வழி மூதுரை என்ற நூலில் 4 அடிகளை கொண்டதாக அமைகின்றன. முதல் 3 அடியில் 4 சீர்களும் இறுதி அடியான கடைசி அடியில் 3 சீர்களுமாக இங்கே அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்பு. இந்த பாடலின் பொருளாக அடக்கம் என்பது பணிவு, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கடக்க வெற்றி பெற முடியாது, மடைத்தலை நீர் பாயும் வழி, கருதவும் நினைக்கவும், உருமீன் பெரிய மீன், இவையெல்லாம் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டுள்ள பொருள். மாணவர்களே, இந்த பாடலினுடைய பொருள், அர்த்தம், பாடல் ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் குறிப்பு இவற்றையெல்லாம் படித்தறிக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.